இந்த தீ வேற எரிஞ்சு தொலைய மாட்டேக்கு. அப்பா ஒரு வழியா பிடிச்சிருச்சு. காலையிலேயே என்ன மண்டகனம். அம்புஜக்கா, ஏன் அம்புஜக்கா என்ன வேற விடுப்புல சோறு பண்ணிட்டு இருக்கீங்க? வாடி சின்ன பொண்ணு, என் நேரத்தை பாத்தியா? காலையிலேயே கேஸ் தீந்துட்டு இன்னும் அரை மணி நேரத்துல இவளுக்கு சாப்பாடை கட்டி கொடுக்கணும். என் நேரத்தை பாரு. டீ வேற பிடிக்காம அதுக்கிட்ட இவ்வளவு நேரம் போராடிட்டு கிடந்தேன். இப்பதான் அந்த உரையே கொதிக்குது. ஐயோ, எங்க வீட்டுல வந்து பொங்க வேண்டியதானக்கா? எதுக்கு இருக்கு? சட்டி பொட்டியெல்லாம் தூக்கிட்டு அங்க வந்து இருந்து பொங்கனா நல்லா வாட்டி இருக்கும் காலையிலேயே. சின்ன பொண்ணு எனக்கு ஒரு உதவி பண்ண. என்ன உதவிக்கா சொல்லுங்க. உங்க அம்மாட்ட போய் ஒரு சிலிண்டர் இருக்கான்னு கேட்டு வாட்டி. ஏக்கா, அது கேக்குறதெல்லாம் இருக்கட்டும், ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் வந்தேன். முக்கியமான விஷயமா? என்ன டீ? நம்ம ஊர்ல 100 நாள் வேலையை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே டீ? என்னையில இருந்து? இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடியாத்தே, இன்னையில இருந்தா டீ? இன்னும் நான் வேலையே முடிக்கலையே வீட்ல. போன வாரம் தான் 100 நாள் வேலை வருதுன்னு அரசல் புரசலா பேசிக்கிட்டாவோ. அது இன்னைக்கும் தெரியாம போச்சே. இவளுக்கு சோத்த கட்டி கொடுத்துட்டு வரணுமே. ஏக்கா, பதறாத, நீ இருந்து மெதுவா சமையல் முடி, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன். சோறு மட்டும் வெதுட்டுனா கவுதி அவளோட டிஃபன் பாக்ஸ்ல வச்சு கொடுத்துருவேன். டீ நேத்து உள்ள வத்த குழம்பு இருக்கு. சூப்பர்க்கா, நல்ல ஐடியா. இது என்ன மீன்லாம் வாங்கி வச்சிருக்கு, இன்னைக்கு மீன் குழம்பாக்கும். ஆமா, இப்ப மீன் வைக்க தானே எனக்கு நேரம் கிடக்கு. சிலிண்டரே இல்லாம இருக்கேன், கேஸ் வேற தீத்துட்டு மண்டை காஞ்சி அலையிறேன். எங்க மாமியா இருக்கு பேரு என்கிட்ட கேட்காம மீன் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காவோ. அவள்கிட்ட தான் இன்னைக்கு குழம்பு வைக்க சொல்லணும். ஏக்கா, என்னதான் உங்க மாமியார் வில்லங்கமான ஆளா இருந்தாலும் அவங்க வைக்க மீன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. என்ன டேஸ்டா வைக்கும். ஆமாட்டி, பெருசா மசாலா ஒண்ணும் போட்ட மாதிரி இருக்காது. ஆனா குழம்பு டேஸ்டா இருக்கும். ஒரு தக்காளி, ஒரு கை சின்ன வெங்காயம், அப்புறம் ஏதோ வீட்டுல இருக்க மசாலா தான் தூக்கி போடுவோம், புளியை கரைச்சி ஊத்துவோம். குழம்பு அவ்வளோ அருமையா இருக்கும். எனக்கு பிடிக்கும் டீ சின்ன பொண்ணு. இவ்வளவு என்ன புரண்டி பேசுறாவோன்னு ஒட்டி கேட்கலான்னு வந்தா பரவாயில்ல, நல்ல விதமா தான் பேசுறாளுவோ. என் மருமவன் நல்லவ தான். என்னைய பத்தி ஒரு குறையும் சொல்லலையே. என்ன கதவுக்கு பின்னாடி ஒரு மொட்டை எட்டி பாக்குற மாதிரி இருக்கு. ஐயா, பாத்துட்டாலே. என்ன சுவார பொங்கிட்டியா? கேஸ் தீர்ந்து போயிடுச்சு. என்னத்த பொங்க? இந்த வேற வடுப்புல வச்சிருக்கேன். எப்ப பொங்கி முடிக்கவோ தெரியல. எனக்கு இன்னைக்கு 100 நாள் வேலை இருக்கு. அதனால போகணும். சோத்தை மட்டும் பொங்கிட்டு ஃப்ரிட்ஜ்ல வத்த குழம்பு இருக்கு. அதை ஊத்தி பிள்ளைகளுக்கு விரைவி கொடுத்துருங்க. இன்னைக்கு ஒரு நாள் பிள்ளைகளை காலேஜுக்கு கிளப்பி விட்டுருங்க. நாளையில இருந்து நான் காலம்பரை எழுந்திரிச்சு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போயிருவேன். எனக்கே உட்கார கடையில எந்திக்க கடையில முட்டிலாம் வலிக்கு. முட்டி சேர்த்து போய் அலைகிறேன். என்னையே இவ்வளவு வேலை சொல்றிய? ஆமா, முட்டி வெளிச்சு போய் தான் இருக்காவோ. அதான் அந்த பிள்ளை வந்த உடனே ஒட்டி கேட்க வந்திருக்காவோ. அங்க இருந்து ஊர்ல இருந்து வந்து கொஞ்சமாவது ஒத்தாசையா இருக்க வேண்டாமா? அப்ப நான் அவள்கிட்ட சொல்லிட்டு போறேன். அவளோட டிஃபனை வச்சிருவாளுவோ. நீங்க அந்த சோப்பால போய் உட்காருங்க, உங்களுக்கு முட்டி வலிக்க போகுது. பரவாயில்ல, கிளப்பி விடுறேன். என் பேத்திக்கு வைக்காம வேற யாருக்கு செய்ய போறேன். சிலிண்டர் தான் வந்தாலும் வருவான். என் போன இங்க வச்சுட்டு போறேன். எம்டி சிலிண்டர் வாசல்ல வச்சுட்டு போறேன். ஆனா எடுத்துட்டு ஃபுல்லா கொண்டு வந்து வைக்க சொல்லிருங்க. ஆட்டும், நான் வாங்கி வச்சுக்கிறேன். ஏக்கோ, நீ சீக்கிரம் கிளம்பி வா. நான் இன்னும் லட்சுமி அக்கா கிட்ட உமாட்டெல்லாம் சொல்லணும். கீராக்கு தெரியுமாட்டி? ஆமா, 4 மணிக்கெல்லாம் விஷயம் தெரியும். சரி டி, அப்ப நீ போயிட்டு வா. இன்னும் இந்த லட்சு கிளம்பி வந்திருக்கா பாரு. சத்தம் குடி சின்ன பொண்ணு. ஏ லட்சுமி அக்கா. ஓ, வாரே சின்ன பொண்ணு. ஏற்கனவே லேட்டு. இந்த அக்கா வேற டக்குனு கிளம்பி வந்து நிக்க வேணாமா? காக்கா வேற கத்துதே. ஏக்கா, நீ யார ஆயிட்டு இருக்கு? காக்கா கத்துதுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லடி சின்ன பொண்ணு, காக்கா கத்துனா சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லுவாவோ. சரி, அப்ப நீங்க வர சொந்தக்காரங்களாம் வெல்கம் பண்றதுக்கு இங்கேயே நில்லுங்க. நாங்க போயிட்டு வரோம். அம்புச்சக்கா வாக்கா போவோம். இட்டி வா, வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லிடக்கூடாது. நீ யாராவதுமா? ஏற்கனவே இந்த சூப்பரண்ட் பொம்பளை திட்டும். சட்டை போட்டுன்னு கிளம்புவோம், வாங்க. வா போவோம். விரசா வாங்கிட்டி. நம்மளுக்கு முன்னாடி எவ்வளவு ஆளும் இருந்து வேலை பார்த்துட்டு இருக்குது. எல்லாம் இந்த உமா கொந்தானியால தான். அவ வீட்டுல நின்னே 10 நிமிஷம் போயிட்டு. என்ன, நம்மளுக்கு முன்ன எல்லாரும் வந்து வேலையை தொடங்கிட்டாலுவோ? இவங்க வீட்டுல வேலை இருக்குமா இருக்காதான்னு தெரியலையே. கீதா அவங்களாம் காலையில 5 மணிக்கே எந்திரிச்சு வீட்டு வேலையை பார்த்துட்டு 50 தூள் வேற சுத்தி வச்சுட்டு வருவாவோ. நாம தான் 6 மணிக்கு எந்திரிச்சு அறக்க பறக்க வேலையை முடிச்சுட்டு ஓடி வரோம். 100 தூள் வேற சுத்தி வச்சுட்டு வராளுவா? ஆமா, பின்ன உனைய மாதிரி 8 மணி வரைக்கும் உறங்கிட்டு 8 மணிக்கு எந்திரிச்சு 10 மணிக்கு வேலைக்கு வந்தா எப்படி இருக்கும்? இப்படிதான் லேட் ஆகும். என்ன பண்றது, வயசாயிட்டே போகுது. காலங்காத்தால எந்திக்க முடியுதா? அப்ப 4 முடி உனக்கு வயசாயிட்டு நீங்களே ஒத்துக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் காலம்புற வேலைக்கு வந்தா என்ன செய்யுது? சாந்தியா சூப்பரன்ட்டு இவளுக்கும் நம்மளுக்கும் செட்டே ஆகாத. பாதி பொழுது கழிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு சம்பளம் வாங்கிட்டு போவதுக்கு. சாந்தி ரொம்ப பேசாத. என்ன 10 மணிக்கு தானே வந்திருக்கோம். எங்களுக்கு என்ன வேலைன்னு சொல்லி செய்யறோம். அதுக்குன்னு ரொம்ப ஓவரா பேசாத. நீங்க இப்படிலாம் வர வர லேட் ஆகிட்டு இருந்தீங்கன்னா உங்களெல்லாம் கணக்கிலே எடுத்துக்க மாட்டேன் பாத்துக்கோங்க. லேட்டா வந்துட்டு பேச்சு வேற. ஹலோ, சார். ஆமாம் சார். வேலை நடந்துட்டு தான் இருக்கு. ஓகே சார். என்ன சீன் போடுது இந்த சாந்தி? எல்லாரும் இப்படியே நில்லுங்க, ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். அம்புஜம், லட்சுமி, உமா, நீங்க 3 பேரும் இங்க மண்ணை வெட்டுங்க. நீங்களாம் மண்ணை வெட்டி அங்க கொண்டு வந்து போடுங்க. ஒரு இடத்த காட்டுறேன். சின்ன பொண்ணு கீதா, நீங்களாம் நான் சொல்ற இடத்துக்கு வாங்க. இந்த வாரம் லட்சுமி அப்ப இங்க நின்று மண்ணை வெட்டுவோம். ஆட்டம் அம்புஜம் வா.
நடந்து வரதுல காலெல்லாம் வலிக்கு. செத்த நேரம் உட்காந்துட்டு போவோம். ஆ நல்லா இருக்கு. நான் அங்கிட்டு போனோன்னு நீங்கள் இங்கே உட்காரது கலையுங்க. வாங்குற சம்பளத்துக்கு வேலை பாருங்கம்மா. பின்னாடி வர சொன்னா உட்கார போறா. சாந்தி அக்கா வந்துட்டு தான் இருக்கோம், போங்க. 4 முடி என் பின்னாடியே வாங்க. இன்னைக்கு நாள், கொஞ்சம் வேலையை பார்ப்போம். நம்ம 2 பேரை மட்டும் தனியா கொண்டு வந்து போடுது இந்த அக்கா. இந்த சாந்திக்கு போறாம வேற ஒன்றும் இல்லை. நம்மளெல்லாம் ஒன்றா உட்காந்து அரட்டை அடிப்போன்னு போறாம பிடிச்சது. ஏம்மா சீக்கிரம் வாங்கம்மா. கதை விட சொன்னா நல்ல மணிக்கணக்காக இருந்து விடுவாளுவோ. சின்ன பொண்ணு, இந்த சாந்தி நாளே ஓவரா பேசுது பாத்துக்க. கவலைப்படாதீங்க 4 முடி, ஒரு பாயாசத்தை போட்டுருமா? சீச்சி வேணாண்டி, இன்னும் 100 நாள் இருக்கு. 100 நாளைக்கு நம்ம பொழப்ப பார்க்க வேண்டாமா? வந்துட்டீங்களா? நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இங்கே இருக்க மண்ணெல்லாம் தோண்டி அங்கே கொண்டு வந்து போடணும். என்ன சாந்தியக்கா, அவியலெல்லாம் அங்க உள்ள மண்ணை தோண்டி இங்க கொண்டு வந்து போட சொல்றீங்க? எங்க இருக்கலாம் இங்க இருக்க மண்ணை தூக்கி அங்க கொண்டு வந்து போட சொல்றீங்க? அதானே, இதுக்கு பருத்தி மூட்டை பேசாட்டி குடோன்லயே இருந்துடலாமே. இருக்கலாம் தான். உங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது வேலை வாங்க வேண்டாமா? சும்மா வந்தோமா இருந்தோமா கதை பேசினோமா பொழுத கழிச்சோமா சம்பளத்தை வாங்கிட்டு போனோமான்னு இருக்கலாம்னு நினைச்சிங்களோ? எவ்வளவு வேலை பார்க்காம இருந்தீங்க சாட்ட சொல்லி உடனே வேலையை விட்டு தூக்கிடுவேன். சரி சாந்தி, நீ போயிட்டு வா. இங்க கூடயே நின்னுட்டு இருந்தா எங்க கூடி நாங்க மண்ணை வெட்டி போடுறது? இவ சொல்றது கேட்டியா சின்ன பொண்ணு? என்னமோ நம்மளுக்குலாம் கலெக்டர் வேலை கொடுத்த மாதிரியும் அதை நம்ம ஒழுங்கா பண்ணாத மாதிரியும் வேலையை விட்டு தூக்கிடுவாளாம். வீடு கீதாக்கா, அவளும் நம்ம கிட்ட என்ன சிக்காமவோ போயிருவா, எதுலயாவது மாட்டுவா, அப்ப பாத்துக்கலாம். அப்படின்னு சொல்றியோ? ஆமா ஆமா, வா வேலையை பார்ப்போம். வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா. தடை கல்லும் உனக்கு ஒரு படி கல்லப்பா. வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதா? இந்த சாந்தி இருக்கிற வரைக்கும் யாரும் தப்ப முடியாது. இன்னொரு வாட்டி வரட்டும், மம்பட்டி வச்சு அவன் மண்டையே பொழந்துடுறேன். ரொம்ப வேத்து ஊத்துதுடி. வாடி இந்த மரத்து நிலையில போய் கொஞ்ச நேரம் உட்காருவோம். சாப்பிட்ற டைம் வந்துருச்சு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் வாங்க. கை சோறு சோறு சோறு. அந்த மரத்தடியில வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. அம்புஜக்கோ, என்ன கொண்டு வந்திருக்கீங்க? பழைய கஞ்சி நேத்து உள்ள கருவாட்டு குழம்பு சேத்தோடி இருந்துச்சு, அதை கொண்டு வந்திருக்கேன் டி. இங்கிட்டு லட்சும் உமாவும் பழைய கஞ்சி விதவிதமா வச்சிருக்காவுலமா, பாவைக்கா என்னெல்லாமோ வச்சிருக்காவோ. அப்ப நான் ஒருத்தி தான் இந்த நூடுல்ஸ் கொண்டு வந்து தொலைச்சனா? நீ ஆம்டி இதை கிண்டி கொண்டு வந்திருக்க? ஏக்க, நான் என்ன செய்யட்டும், 100 நாள் வேலைக்கு போறேன்னு எங்க அம்மாட்ட கேட்டு பார்த்தேன். எங்க அம்மா விடவே மாட்டேன்னா. அந்த ஆளுக்கு எஞ்சி கூத்தாடி வந்திருக்கேன். காலங்காத்தால எங்க அம்மா சோறும் பொங்கல. அந்த ஆளு வீட்டுல இப்பி பாக்கெட் கிடந்துச்சுன்னு நூடுல்ஸ் கிண்டி கொண்டு வந்துட்டேன். சரி, கஞ்சி கொஞ்சம் கூடி, நான் நிறைய தான் எடுத்துட்டு வந்தேன். தெரியும்க்கா, அம்புஜக்கானா அம்புஜக்கா தான். நல்ல ஐஸ் வைட்டி, ஐஸ் வை. ஏன் குள்ளதையும் கொஞ்சம் எடுத்துக்கோ சின்ன பொண்ணு, நான் இவ்வளோலாம் சாப்பிட மாட்டேன். லட்சுமிக்கோ, தாராள மனசு, நீங்க முடிஞ்சதை சாப்பிடுங்க. அம்புஜக்கா வீட்டு கஞ்சியை குடிச்சிட்டு அதை சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் நான் கொண்டு வந்த நூடுல்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணிக்குவோம். எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுடி, எனக்கு வேணாம், நீயே தின்னு. எனக்கு அது தொண்டைக்குள்ளேயே இறங்காது. ஆமா, என்ன நூடுல்ஸ் வந்து பிள்ளைலாம் அதை தான் கிண்டி திங்கிடுவோம் எங்க வீட்டுல. எனக்கு அதை சாப்பிட முடியல, தொண்டைக்குள்ளேயே நின்னுக்கிட்டு விக்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். வயசாயிருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. நல்லா சொல்லுவா. இந்த கஞ்சி கருவாட்டு குழம்பு ஊத்திருக்க, நல்லா சாப்பிடு. இது 100 நாள் வேலை இருக்க போய் வீட்டுல துட்டு செழிப்பா இருக்கும். ஆமா, பாத்தீங்களா, துட்டு இல்லைங்கிற கவலை இருக்காது. கடுகு டப்பாலையும் பருப்பு டப்பாலையும் நம்ம இஷ்டத்துக்கு சேர்த்து சேர்த்து வைக்கலாம். இக்கா, சாப்பாடு ருசியா இருக்குக்கா. கருவாட்டு குழம்பு அள்ளுது டேஸ்ட். சாப்பிட்டுட்டி, இன்னும் வேணாலும் வாங்கிக்கோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு வரும். அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சோலோ குயின் பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க மக்களே. தேங்க்யூ.